வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம ஹர்டாமோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். வியா பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் தான் உங்கள் கையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறான். டேய் அவள் கையை விட்றா. பட் ஜிம்மன் கேட்கவே இல்லை. ஜிம்மன் முன்னாடி வந்து நிற்கிறான். அவள் கையை விடுன்னு சொன்னான். உனக்கு என்னடா, நான் என் ஒயன் கை தானே பிடிச்சேன். என்ன ஒயன் கையா? ஏய் வயன், நான் சொல்கிறேன். இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க. நீ போகிறதா? எங்கடி போகிறது? எங்கே போகிறது? எங்கே போகணும்? இங்கே பாரு, நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. நான் என் பொண்டாட்டிகிட்ட பண்ணுறது தப்பாக இருக்குது. ஆனால் எவனோ ஒரு பொறுக்கி பையன் என் பொண்டாட்டி கையை பிடிக்கிறது நார்மல் திங்க். யாருடா உன் பொண்டாட்டி? நான் சொன்னேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. பார்த்த உடனே லவ் பண்ணுவாரா? இவர் லவ் பண்ண உடனே நானும் ஓகே சொல்லிட்டு இவர் பின்னாடியே வரணுமா? என்ன நினச்சிட்ருக்க நீ? என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது அப்படின்னு நீங்கள் விய திட்டிட்டு போக போகிறீங்க. பட் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் முன்னாடி நிற்க வைக்கிறான். பயன், நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. எனக்கு இந்த பொண்ணுங்க மேலே லவ் மேலெலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் ஏனோ எனக்கு உன் மேலே வந்திருக்கு. அதான் அந்த கருமாந்திரம் பிடிச்ச லவ். நான் நினச்சி கூட பார்க்கலடி அது எனக்கு வரும்னு சொல்லிட்டு. பிடிக்க மாட்டேங்குதுடி. நீ வேற என்கிட்ட அதை பேசினா ஒரு நாள்லே இவன் இவ்வளோ டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறான் அப்படிலாம் நீ நினச்சிக்காதடி. நீ மட்டும் ஓகே சொல்லி பாரு. உன் கால் பாதத்தில் நான் கிஸ் பண்ணுறேன்டி. இத்தனை பேர் முன்னாடி எனக்கு முன்னாடி ஈகோலாம் கிடையாதுடி. எனக்கு நீ வேணும். எனக்கு உன்னை பிடிக்கும். உனக்கு என்னை மட்டும்தான்டி பிடிக்கணும். ஏன்னா எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். உனக்கு என்னை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எனக்கும் நம்மளை தான் பிடிச்சிருக்கு, நான் நம்பிடுவேன்டி. அப்புறம் நான் உனக்காகவே வாழ ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் நீ என்னை விட்டுட்டு இந்த இந்த டுபாக்கூர்லாம் பேசுகிற பற்றியா? அதெல்லாம் பார்த்தா அப்படியே மண்டை சூடாகி வெறியாகி எல்லாத்தையும் எடுத்து உன் மண்டையில் ஒட்டச்சு கொன்றலாமான்னு வருதுடி. நீ ஏன் சொல்லு, காரணம் யாரு? நானா பண்ண? நான் தான் உங்ககிட்ட வார்னிங் கொடுக்குறேன்ல, பேசாதடி. எதுக்கு பேசணும்? உனக்கு பேசணும்னு தோணுதா? கேட்குற கால் வேணுமா? நான் இருக்கேன்டி. உனக்கு என்ன விடிய பேசணுமா? என்கிட்ட பேசு, ஃபோனில் பேசு, நேரில் பேசு. உனக்கு எங்கே பேசணும்னு தோணுதோ, எப்போ பேசணும்னு தோணுதோ சொல்லு, நான் வரேன். ஒரு செகண்ட் கூட யோசிக்காத. நைட்டு 12 மணியோ 3 மணியோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ பேசணும்னு நினைக்கிறியா? நான் உன் வீட்டுக்கு வரேன். உன் வாசல்லே தவம் கிடக்குறேன்டி. ஆனால் ஒன்று, என்னை தவிர நீ வேற எவன்கிட்டையும் பேசக்கூடாது, எவன்கிட்டையும் அப்படின்னு அவன் திரும்பி ஜிம்மனை முறைக்கிறான். என்ன நினச்சிட்ருக்கவி? நான் ஒரு பொம்மை இல்லை. நீ இப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணோன்னே நான் ஓகே சொல்லணும். இல்லைனா நான் யார்கிட்ட பேசினாலும் நீ அவங்கள போட்டு அடிப்ப, அப்படி தானே? அப்படிலாம் இல்லடி. அப்படிதான், நீ அப்படி தான் பண்ணிகிட்ருக்க இப்போ. வயன், எனக்கு ஜிம்மனை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? உனக்கு பிடிக்காதுங்கிறதால நான் பேசக்கூடாதா? எனக்கு ஜிம்மனை பிடிக்குமே, அப்போ நான் அவன் கூட பேசலாம் தானே? உனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக என்னால் அவன் கூட பேசாமல் இருக்க முடியாது. நான் ஜிம்மன் கூட பேசுவேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து போக போகிறீங்க. உங்களோட கையை பிடிச்சி அங்கே இருக்க ட்ரீயில் பின் பண்ணுறான். என்ன சொன்ன? என்ன? நீ அவன் கூட பேசுவ, முடிஞ்சதை பண்ணிக்கோ அதானே? உன் முன்னாடியே இன்னைக்கு அவன் வாயி கை கால்லாம் ஒட்டச்சு வீசுகிறேன். அப்புறம் முடிவு பண்ணிக்கோ வயன். நீ உன் ஜிம்மனோட பேசிகிட்டே இரு வயன், ப்ராப்ளமே இல்லை. ஆனால் அவனால் எந்திரிக்க கூட முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவேன். உனக்கு இந்த வியை பற்றி தெரியாது வயன். நான் சைக்கோலாம் இல்லை வயன். நான் அதிகமாக லவ் பண்ணுவேன், அதிகமாக. நீ எனக்கு அதிக அளவு லவ் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, என் லவ்வை எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும். என்னை தவிர வேறு யார்கிட்டயாவது பேசினேன்னு வையன், எனக்கு அப்படி வெறியாகும் வயன். இங்கே பாரு என் கையெல்லாம் எப்படியாச்சு பார்த்தியா? எனக்கு அடிக்கணும்னு வெறியாகுதுடி. ஆனால் உன்னை அடிக்க முடியாதுல்ல. நீ என் குழந்த, நீ என் பாப்பா, உன்னை எப்படி நான் அடிக்க முடியும்? என் அடியெல்லாம் நீ தாங்குவியா? உன்னை அடிக்கக்கூடாதுடி. அதனால் என்ன பண்ணணுன்னா, உன்கிட்ட பேசுகிறவன் அடித்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் யாரும் உன்கிட்ட பேச ட்ரை பண்ண மாட்டான், அப்படி தானே? அப்படின்னு அவன் உங்ககிட்ட வரா. எனக்கு பயமாக இருக்கா? என்ன பார்த்தா நீ பயப்படுற? என்னை பார்த்து நீ பயப்படக்கூடாதுடி.
நான் உன்னோடதுடி. நீ என்னை பார்த்துலாம் பயப்படக்கூடாது. இங்கே பாரு, நான் பயப்படுற மாதிரியா இருக்கேன்? பாரு, முன்னாடி சிரிச்சிட்டு இருக்கேன்டி. நீ பயப்படாமல் இருக்க நான் என்ன பண்ணும்? வி வி கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? தள்ளி நிற்கணுமா? அது மட்டும் என்னால் முடியாதுடி. அது மட்டும் என்னால் முடியாது. என்னால் உன்னை விட்டு ஒரு செகண்ட் கூட, ஒரு இன்ச் கூட நகர முடியாது. என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? அப்படின்னு அவன் உங்ககிட்ட இன்னும் க்ளோஸாக வரான். அப்போது ஜிமன் வி கிட்ட வரான். டேய், என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வியோட ஷோல்டரை பிடிச்சி அவனை தள்ளி விடுறான். நீ பயப்படாத, நான் இருக்கேன். ஜிமன் 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 எனக்கு வயன் வயன் என்னடி ஆச்சு? வயன், நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்கீங்க. அப்போது வி வந்து ஜிமனோட முடியை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை தள்ளி விட்டு என் பொண்டாட்டிக்கிட்டு போவேன், அப்படியே போட்டு ஒட்டச்சி வீசிடுவேன் அப்படின்னு வி திரும்பி பார்க்குறான். ஜிமனோட ஹெட் அங்கே இருக்க பூந்தொட்டியில் பட்டு உடஞ்சிருக்கு. ஜிமன் ஃபெயிண்ட் ஆகியிருக்கான். பட் வீக்கு இதை பற்றியெல்லாம் கேரே இல்லை. அவள் உங்களை வந்து ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு வி மேலேயே விழுகிறீங்க. வி உங்களை தூக்கிட்டு உங்கள் காலேஜில் இருக்க மெடிக்கல் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கும் ஒரு 15 மினிட்ஸ் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு முன்னாடி வீதா உட்காந்துட்ருக்கான். என்னாச்சு? பயந்துட்டு என்ன? இல்லைடி, அதெல்லாம் நான் சும்மா பண்ணேன்டி. அது சும்மா ஃபர்ஸ்ட் நாள் உன்னை ப்ராங்க் பண்ணி வரவேற்தேன்டி. நான் அப்படிலாம் இல்லைடி. இங்கே பாரு, நான் சிரிக்கிறேன் பாரு. பாரு, என்னை பார்த்து பயந்த நீ மயக்கம் போட்ட? நான் அந்தளவுலாம் மோசமானவன்டி. என்னை பார்த்தாடி பயந்து மயக்கம் போட்ட? இல்லைன்னு சொல்கிறீ. இல்லைல்ல, நீ என்னை பார்த்து பயப்பில்லல்ல. நீங்கள் ஆமான்னு தலையாட்டுறீங்க. இப்போ நான் என்னடி பண்ணோம்? இங்கே பாரு, என்னை மன்னிச்சிடுடி. நான் வேணும்லாம் பண்ணலடி, என்னை மன்னிச்சிட்ரி. நான் உன்னை பயப்படுறதுக்கெல்லாம் பண்ணவில்லடி. அட, அந்த ஜிம்மன் பையன் இருக்கான்ல, அவன் அப்படி தாண்டி. எனக்கு ஒன்று பிடிச்சிச்சின்னா அதை அவன் எடுத்துக்க நினைப்பான்டி. சின்ன வயசுலேருந்தே அப்படி தாண்டி. ஒரு பொம்மை எல்லாமே அப்படி தான். ஆனால் அந்த மாதிரி அவன் ஒன்றும் பண்ணிடக்கூடாதுல்ல. நீ என்னோடதுடி. எப்படி நான் உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்? என் வாழ்க்கை வேறடி. இன்றைக்கி காலையில் 8:29 வரைக்கும் வேறடி. ஆனால் நீ வந்தல, நீ வந்து பெரிய தப்பு பண்ணிட்டடி. ஏன் தெரிலடி, எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி. நீ எனக்கு இல்லை அப்படின்னா ஒரே ஒரு செகண்ட் நான் திங்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. சும்மா தான் நினச்சி பார்க்குறேன், நடக்கலாம் இருக்காது. நீ என்னோடது. சும்மா நினச்சி பார்த்தாலே என் ஹார்ட் எங்கேயோ வெடிச்சு பிளாஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குடி. என்னால் முடியாது. நீ இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் நான் உன்னை யார் என்கிட்டேருந்து பிரிக்க ட்ரை பண்ணுறாங்களோ அவங்கள இல்லாமல் ஆக்கிடுவேன். அவங்க சாகிறத பற்றி, நான் ஜெயிலுக்கு போகிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் வயன் என்னோடவே இருக்கணும். என் மடியில் என் குழந்தையாட்ட படுத்து தூங்கிட்டு வி ஐ லவ் யூ அப்படி என்னை சுற்றி சுற்றி வரணும். அப்படியே சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வியவே கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்ருக்கீங்க. வயன் என்னை விட்டு போக மாட்டல்ல? என்னை விட்டு போயிட மாட்டல்ல? நீ என்னை புரிஞ்சுக்கோ. நீ என்னோட ஃப்ரெண்டு தான். அதை சொல்லாத வயன், அதை மட்டும் சொல்லாத. நான் ஒன்றும் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லை. நீ எனக்கு ஃப்ரெண்டு இல்லடி. நீ என்னோட லவ், நீ என்னோட லைஃப். நான் உனக்காக தான் பிறந்தேன், நீ எனக்காக தான் பிறந்த. நீ என்னோட ஒய்ஃபடி. அப்படிலாம் சொல்லாத, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃப்ரெண்டெல்லாம் சொன்னால் தப்பாயிடும். வாயில் போட்டுக்கோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? அப்படின்னு வியும் திரும்பி நிற்கிறான். சொல்லு வயன். எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லை, ஆனால் இந்த அக்ரெசிவான சைட் எனக்கு உன்னை பார்த்தா கை காலெலாம் உதறுது. நான் இப்படி பயப்படுற போனாலாம் இல்லை. ஸோ நீ ஏதாவது சொன்னா, என்னை பிளாக்மெயில் பண்ணா, பயந்துட்டு ஐ லவ் யூ வி அப்படி சொல்லுவேன்னு நினைக்காத. ஏன்னா நான் வயன் வியை விட பவர்ஃபுல்லான பொண்ணு. நான் சண்டை போட மாட்டேன், கத்த மாட்டேன், மற்றவங்களை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன். ஆனால் மற்றவங்களுக்கு பயப்படவும் மாட்டேன். அப்படின்னு நீங்கள் அந்த பெட்லேருந்து எந்திரிக்கிறீங்க. அப்போது நீ என்ன லவ் பண்ண மாட்டேன். இப்போ மட்டும் இல்லை, என் லைஃப் டைமில் நான் பண்ணவே மாட்டேன். உன்னை மட்டும் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். இந்த ஜென்மம் இல்லை, இனி 7 ஜென்மம் இல்லை, 71வது ஜென்மமே நான் எடுத்தாலும் உன்னை மட்டும் நான் லவ் பண்ணவே மாட்டேன்.
வி உங்கள் நெக்கை ஹோல்ட் பண்ணி அங்கே இருக்க வாலில் பின் பண்ணுறான். எப்படின்னு எப்படி சொல்லலாம்? அப்படிலாம் இல்லையே, நீ என்ன எடுத்துடி. இங்கே பாரு, நான் நினச்சதுனால தான் நீ இங்கே இருக்க. நான் நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நீ என் பொண்டாட்டியா என் மடியில் இருந்திருப்ப. இங்கே பாரு, நான் உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக அப்படிலாம் பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஒன்லி லவ் யூ அண்ட் யூ வாண்ட் டு லவ் மீ அப்படின்னு உங்கள் லிப்ஸில் அக்ரெசிவாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் மூச்சு விட முடியாமல் அவனை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. பட் நோ யூஸ், உங்களால் அவனை தள்ளவே முடியல. அவன் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் வியூ பிடிச்சி தள்ளி விடுறீங்க. தள்ளி விட்டுட்டு அவன் கன்னத்துலேயே சப்புன்னு அடிக்கிறீங்க. இதாண்டி, இதுதான் வியோட பொண்டாட்டி. பார்த்தல, நேரம் மற்றவளெல்லாம் இருந்தால் வச்சுக்கோ நடுங்கிருப்பா. ஆனால் நீ அடிச்சல, உன் முன்னாடி நிற்கிறது யாருன்னு தெரிஞ்சும் அடிச்சல. அதாண்டி, அதான் என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்ச விஷயம். காலையில் உன்னை பார்க்கும்போது காதல் ராசே நீ தான் விதைச்ச. நீ ஏன் வேண்டான்னு நான் விலகி இருந்தப்போ நீ தான் கிட்ட வந்து தண்ணி ஊற்றி அது முளையிட வச்ச. அண்ட் ஆஃப்டர் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு நான் என் மனசை சம்மதிக்க வைக்க நினைக்கும் போது நீ தான் தேவையே இல்லாமல் நெருப்புன்ற ஒரு விஷயத்தை கொடுத்து எனக்கு அப்படியே ஃபயர் ஏற்றி விடுற வயன். எதுக்கு ஜிம்மன்? அவன் கூட பேசாத, அவ்வளோதான், அது மட்டும்தான். நீ இதை மட்டும் கேளு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு வி திரும்பி திரும்பி இதுவே சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அங்கேருந்து போக போகிறீங்க. அப்போ திரும்பி உங்களை இழுத்து அந்த வாலில் பின் பண்ணுறான். அப்படிலாம் போக முடியாதே, அப்படிலாம் போகக்கூடாதே. நீ யாருடி? என் பொண்டாட்டி. நான் சொன்னாதான் போகணும், நான் சொன்னாதான் இருக்கணும். நான் உன்னை கண்ட்ரோல்லாம் பண்ணல. ஆனால் இப்போ நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் அப்படின்னு உங்களை அக்ரெசிவாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களால் சுத்தமாக மூச்சே விட முடியல. அவனோட ஹேண்ட்ஸ் உங்களோட ஷர்ட்டில் ட்ராவல் ஆகுது. அவன் உங்கள் ஷர்ட்க்கு மேலே உங்களை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. அவனோட ஹேண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஷர்ட்குள்ளே போகுது. நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. அவன் ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். பயப்படுறியா? பயந்துட்டே அண்ணா, இது எவ்வளோ சீக்கிரம் நடக்காது, பயப்படாத அப்படின்னு சிரிச்சுட்டே அவன் பின்னாடி போகிறான். நீங்களும் அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வரீங்க. உங்கள் லிப்ஸை தொட்டு பார்க்குறீங்க. உங்கள் லிப்ஸில் பிளட் ப்ளீடாக இருக்கு. நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் கிளாஸ் ரூமுக்கு போகிறீங்க. அப்போது ஒரு பொண்ணு உங்ககிட்ட வரா. பயன், என்னாச்சு? வி ஒன்று ஏதாவது ஹர்ஷா பிஹேவ் பண்ணானா? அவன் அவன் அக்ரெசிவா என்ன வயன், அவன் உன்னை அக்ரெசிவாக கிஸ் பண்ணானா? அச்சோ வயன். இல்லடி, வந்த முதல் நாளே ஸ்கூலில் ஃபேமஸான அழகான 2 பசங்களை கைக்குள்ளே போட்டு எதுவுமே தெரியாத குழந்த மாதிரி எப்படி தான் நீ அழுகிறியோ? சே, வேறு லெவல் ஆக்டர்டி நீ அப்படின்னு அவன் உங்களை பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக சிரிக்கிறா. என்ன பேசுகிற நீ? என்ன பேசுகிறேன்னா, 2 பசங்க உனக்காக கேன்டீனில் அப்படி அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தன் உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான், ஒருத்தன் உனக்காக அடி வாங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் ஒன்றுமே தெரியாத குழந்த மாதிரி எப்படி தான் உன்னால் இப்படி ரியாக்ட் பண்ண முடியுது? இல்லைண்ணா, நான் அப்படிலாம் பண்ணலை, அப்படிலாம் பண்ணல.
வரும்போதே ஸ்கெட்சு போட்டு வலையை போட்டு தூண்டில் போட்டு எல்லா மீனையும் பிடிச்சி தூக்கி வச்சுட்டு ஒவ்வொன்றா இறக்கி போடுறல நீ. இங்கே பாருங்க, நீங்கள் பேசுகிறது தப்பாக இருக்கு. நீ பண்ணுறது சரி, நான் பேசுகிறது தப்பு. கேவலமா இல்லையாடி உனக்கு? எப்படி வெக்கமே இல்லாமல்? சி, 2 பசங்க, அதுவும் மெடிக்கல் ரூமில் என்ன பண்ணிட்டுருந்த? நான் பார்த்தேன், பாதி ஷோ பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க. நாடி எல்லாம் முடிச்சிட்ட போல, எல்லாமே கலைஞ்சிருக்கே. முடிய சொன்னேன். எப்படி எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே தெரியாத குழந்த மாதிரி உன்னால் முழிக்க முடியுது அப்படின்னு அவங்கள பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுகிறா. நீங்கள் அழுதுட்டே கேன்டீனுக்கு போயிடுறீங்க. அதே டைமில் ஜங்கு கிட்ட போகிறான். டேய் டேய் நாடா, டேய் நான் வயனை கிஸ் பண்ணிட்டேன்டா. இன்னைக்கு தான் எங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். தட் வாஸ் ஆசம்டா. டேய் நாடா பண்ணி வச்சுருக்க? அவகிட்ட ஜென்யூனாக தான் ப்ரப்போஸ் பண்ணேன், பட் அவள் அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமையில இல்லை. ஸோ நான் கொஞ்ச நேரம் வியா நடந்துக்க வேண்டியதாக போச்சு. அவள் ஓகே சொல்லிட்டானா நான் அவளோட டேவாக மாறிடுவேன்டா. ப்ராமிஸை சொல்கிறேன்டா. அப்போது அந்த ரூம்குள்ளே ஜயோன் வரான். நாடா, டேய் வயன் அழுதுட்ருக்காடா. அது மாமா பண்ண வேலை அப்படி. டேய் லூஸு, நீ என்னடா பண்ண? அவளை கிஸ் பண்ணிட்டேன், அதான். டே லூஸு, அவளை ஏதோ ஒரு பொண்ணை தப்பாக பேசியிருக்கா போல. என்கிட்ட ஜோனு தான் வந்து சொன்னான். அவளை யாரோ தப்பாக பேசிட்டாங்களாமே. பயங்கரமாக கத்தி கதறி அழுதுட்டு கேன்டீன் ஓடிட்டாலாம். எனக்கே பாவமாக இருந்துச்சு, அதான் உன்கிட்ட வந்து சொன்னேன். ஆனால் நீ என்னமோ உளறிட்டுருக்க. யார் அவளை தப்பாக பேசினது? யாரோ அவள் கிளாஸ் பொண்ணுதான்னு சொல்கிறாங்க. எவான்னு எனக்கு இன்னும் 10 மினிட்ஸில் தெரிஞ்சாகணும் அப்படின்னு அவன் கேன்டீனுக்கு தான் ஓடி வரான். பயன் எதுக்கு அழுகிற? நான் எதுக்கு அழுகிறேன்னா, நீ எதுவுமே பண்ணல, அதான் அழுகிறேன். பயன் என்னடி ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி அவளை கஷ்டப்படுத்திட்டு இப்போ என் பேர் ஸ்கூல் ஃபுல்லாக நாரிடுச்சு. என்னை அசிங்கமாக கேவலமாக கேட்குறாங்க. காரணம் நீ தான். ஆனால் நீ எதுவுமே நடக்காதுன்னு நல்லவனாட்டா என்கிட்ட வந்து கொஷின் கேட்குறல்ல. எல்லாமே சூப்பர்டா, செம்ம ஆக்டிங். வயன் இங்கே பாரு. வயன் என்ன? நீ போயன் சாரி சொன்னோன்னே நான் மன்னிச்சிட்டு ஓகே அப்படி சொல்லுமா? தப்பு ஃபுல்லாக உன் மேலே. உன்னால் ஸ்கூல் எனக்கு கேவலமாக பேசுது. அவள் என்னென்ன கேட்டா தெரியுமா? ஒரு பையன் கிட்ட வந்து எவ்வளோன்னு கேட்குறான்டா. என்னை பார்த்தா அப்படியா இருக்கு? ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு நீங்கள் அழுகிறீங்க. உங்களோட அழுகைய வீணால பார்க்கவே முடியல. சத்தான்டா நீக்கவன் அப்படின்னு அவன் கையை முறுக்கிட்டே அந்த கேன்டீனை விட்டு வெளியே போகிறான். நீங்கள் எழுந்து பின்னாடியே ஓடுறீங்க. இங்கே பாரு, இது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீ தேவையில்லாமல் இடையில வராத. நான் தான் ஆரம்பித்து வச்சேன், நான் முடிச்சு வைக்கிறேன். இங்கே பாரு, இதெல்லாம் வேணாம். ஏற்கனவே என் பேர் கெட்டு போச்சு. இதுக்கப்புறம் உன்னை தூண்டி விட்டு வேலை பார்க்குறா, எல்லாம் என்னமோ சொல்லுவாங்க. ப்ளீஸ் நீ இதோட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வியை தடுக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களை தள்ளி விட்டுட்டு வேகமாக நடந்து போகிறான். அப்போ ஆப்போசிட்டில் ஜயோன் வரான். யார் அவ? ஜியா. நீங்கள் கிட்ட ஓடி வரீங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், அது ஒன்றும் ஜியா இல்லை. இங்கே பாரு நான் சால்வ் பண்ணிக்கிறேன், நீ விடு. அப்போ அது ஜியா இல்லைன்னா வேறு யார்? அது யாருமே இல்லை, நீ விடு. ஏய் யார் அவ? இல்லை யாருமே இல்லை. அப்போ ஜியா தானடா? ஆமாடா ஜியா தான். அவனோட ஷர்ட்டோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு மேலே தான் போயிட்டுருக்கான். நீங்கள் பின்னாடியே ஓடிட்டுருக்கீங்க. இங்கே பாரு ப்ளீஸ் அவளை விட்டுரு. அப்போது அவள் தான் பண்ணியிருக்கா. ஒத்துக்கோ வயன், அது அவள் என் ஃப்ரெண்டு. அவள் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், அதுக்கு எதுக்கு நீ அவளை போய் அடிக்கிற?
உன் ஃப்ரெண்டு உன்னை இவ்வளோ கேவலமாக தான் பேசுவாளா? ம், அப்படி தான் பேசுவாளா? அப்படி பேசுகிறவ தான் உனக்கு ஃப்ரெண்டா? ம், சரி ஓகே வயன், பரவாயில்ல. உன் ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சாரி கேளுன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் வேகமாக போகிறான். அவன் உங்கள் கிளாஸ்குள்ளேயே என்ட்ரு ஆகுறான். நீங்கள் வியை கண்ட்ரோல் பண்ண அவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க. ஏய், என்ன? ம், வி என்ன பேசுன? நான் எதுவுமே பேசலையே. இல்லை, என் பொண்டாட்டி ஏதோ கேவலமாக பேசினியாமே. ஐ திங்க் இன்னைக்கு உனக்கு லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். அப்படி தானே ஜியா? அப்படின்னு அவன் அங்கே இருக்க டேபிளை பயங்கரமாக அடிக்கிறான். அவள் பயந்துட்டு எழுந்து நிற்கிறான். வி முன்னாடி போக போக அவளும் பின்னாடி போயிட்டே இருக்கா. என்ன பண்ண? அவட்ட சாரி கேளு. அவகிட்ட சாரி கேளுடி. இதுக்கப்புறம் இப்படி பேசுவியா? பேசுனா உயிரோடு இருக்க மாட்டியே. ஆ, அது ஐம் சாரி வயன், ஐம் சாரி. இதுக்கப்புறம் நீ பேசக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்போ மிரட்ட வந்தேன். ஆனால் இப்போ பேசுனதுக்கு பனிஷ்மெண்ட் வேணும்ல. என்ன பண்ணலாம்? இது பேசின நாக்க வெட்டிடலாமா? இல்லை இது பேசின ஆளை முடிச்சிடலாமா அப்படின்னு அவன் முன்னாடி போய் நிற்கிறான். அவளை அடிக்க அவன் கை ஓங்கும் போது நீங்கள் வீக்கும் ஜியாக்கும் இடையில வந்து நின்றுடுறீங்க. ஏய், தள்ளுடி. ம், தள்ளுடி. ம், வயன், அமைதியாக தள்ளிடு, இல்லைன்னா செம்ம காண்டாயிடுவேன். தள்ளு. ம் ம்னா அவளை அடிக்காத. ஏன் அடிக்கூடாது? அவள் உன்னை கேவலமாக பேசுவா, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அது அவள் வேணும்னு பேசியிருக்க மாட்டா. தெரியாமல் 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 இப்படி தான் ஒரு பொண்ணை கேவலமாக பேசுவாளா? ம், தள்ளுறி அப்படின்னு உங்களை தள்ளி விட்டுட்டு அவளை அடிக்க போகிறான். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்க் ஹீரோஸ். டாட்டா, பை பாய்.